வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ்க்கு வந்தது. அந்த டிவில என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சுன்னு நம்ம கடைக்கு கஸ்டமர் குடுத்துருந்தாங்க. இந்த டிவில என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மட்டும் உடைஞ்சு போச்சு. அதாவது பசங்க வந்து விளையாட்டுல உடைச்சுட்டாங்களாம். இதில டிஸ்ப்ளே மாத்தி குடுக்க சொல்லி தான் நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவில எப்படி டிஸ்ப்ளே மாத்தி குடுக்குறதுன்னு தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர்னா, நீங்க உங்க வீட்ல டிவி ரிப்பேர்னா, நம்ம சேனல் நம்பர் இருக்குது. பார்த்து கால் பண்ணுங்க. உடனே 10 நிமிஷத்துல சரி பண்ணி குடுத்துருவேன். இதே நீங்க ஒரு டெக்னீஷியன் பார்க்குறீங்கன்னா, இந்த டிவில எப்படி டிஸ்ப்ளே மாத்துறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த டிவி எப்படி ஓப்பன் பண்ணி நான் டிஸ்ப்ளே மாத்துறேன்னு கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி பொறுத்தளவுக்கு சில டிவில வந்து ஸ்க்ரூவே வராது. சில மாடல் மட்டும் ஸ்க்ரூ வரும். இதில பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்குது. டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில என்ன டிஸ்ப்ளே போட்டுருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன டிஸ்ப்ளே இருக்குதோ, அதே டிஸ்ப்ளே போட்டு குடுக்க சொல்லியிருந்தாங்க. சில டிவில பார்த்தீங்கன்னா, சாம்சங் டிஸ்ப்ளே இருக்கும். சில டிவில வந்து போய் டிஸ்ப்ளே இருக்கும். ஆனா, இப்போ வர மாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிடி பேனல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்காட் பேனல் இருக்குது. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, டிவியினுடைய தரத்த குறைக்க குறைக்க அ சாம்சங் டிஸ்ப்ளே போடுறது கிடையாது. சாம்சங் டிவில சாம்சங் டிஸ்ப்ளே போடுறது கிடையாது. இதான் வந்து ரீசன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து கம்மியாக்கிறதுக்காக தான் இது மாரி பண்றாங்க. சரி ஓகே. கஸ்டமர் சொன்ன மாரி நம்ம சிங்கிள் காப் உள்ள பிடி பேனல் தான் மாத்தப் போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம கடையில வந்து எல்லா பேனலுமே இருக்குது. இப்போ இந்த டிவில புதிய டிஸ்ப்ளே மாத்துறதுக்கு முன்னாடி, இந்த பழைய டிஸ்ப்ளே வந்து எப்படி கழட்டுறதுன்னு பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு டெக்னீஷியனா உங்க கடைக்கு ஒரு பேக் லைட் மாத்த சொல்லி ஒரு டிவி வருதுன்னா, அந்த டிஸ்ப்ளேவ எப்படி ஓப்பன் பண்றது தான் இப்ப நீங்க வந்து தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது மாரி பழைய டிஸ்ப்ளே அழகா கழட்டினீங்கன்னா, நீங்க வந்து பேக் லைட் மாத்த வரும்போது டிஸ்ப்ளேவ அழகா கழட்ட முடியும். இதே வந்து இந்த டிஸ்ப்ளேவ நீங்க உடைச்சீங்கன்னா, பேக் லைட்டு மாத்த வந்த டிவில நீங்க சப்போஸ் கழட்டும்போது, பேக் லைட் டிவி டிஸ்ப்ளே உடைச்சீங்கன்னா, செலவு உங்களுக்கு தான் அதிகம். அதனால இப்போ வர டிவி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிரேம்லெஸ் டிவி தான் வருது. பிரேம்லெஸ் டிவி வரதுனால வந்து, அது வந்து பேக் லைட் ரிப்பேர்னா, கம்பெனி சைட்ல கூட பார்த்தீங்கன்னா, வேற டிஸ்ப்ளே மாத்த மாட்டாங்க. காம்போவா மாத்திருவாங்க. ஆனா, நம்ம லோக்கல் கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது மாரி பேக் லைட்டுக்காக நம்ம டிஸ்ப்ளே சேர்த்து காசு கேட்டா, கண்டிப்பா நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. அதனால ரிஸ்க் எடுத்து தான் இது மாரி வேலை செய்றதா இருக்கும். அதனால டிஸ்ப்ளே வந்து பிரேம்லெஸ் டிஸ்ப்ளே மாத்துறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். அதாவது பேக் லைட் மாத்துறதா இருந்தாலும் சரி, புதுசா டிஸ்ப்ளே மாத்துறதா ரிஸ்க் தான். இருந்தாலும் கவனமா வந்து அழகா கழட்டணும். அப்புறம் இந்த பழைய டிஸ்ப்ளே கழட்டும்போது, அது கீழே பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு கீழ இருக்கிற டேப் வந்து அந்த சேஸ்ல வந்து ஒட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம டேப் பிரிக்கும்போது டிஸ்ப்ளேல ஒட்டும். இத சில பேர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்கிற அந்த டபுள் டேப் வந்து எடுக்க மாட்றாங்க. அப்படியே வச்சு டிஸ்ப்ளே வச்சு டேப் போட்டுறாங்க. அது மாரி டேப் போட்டு ஒட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வீட்ல வந்து டிவி மாட்டும்போது டிஸ்ப்ளே வந்து அப்படியே சாஞ்சு விழுந்துரும். இது மாரி நான் நான் நெறைய ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சலூன் கடைக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா, டிவி வந்து இது மாரி ஒட்டாம பிரேம்லெஸ் அதாவது டபுள் டேப் போட்டு ஒட்டாம, அப்படியே டிஸ்ப்ளே மேல வச்சு சிலர் டேப் போட்டு ஒட்டிட்டாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, படம் பார்க்க 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 சூடாகி அந்த டிஸ்ப்ளே கீழ சாஞ்சு போச்சு. உடனே கடைக்கு வந்து இவள கூட்டு போனாங்க. வந்து பார்க்குறேன், அது மாரி வந்து டிவி வந்து டிஸ்ப்ளே தொங்கிக்கின்னு அப்படியே காப்பு கட் ஆயிடுது. ஆனா டிஸ்ப்ளே உடையல. இது மாரி ப்ராப்ளம் வராதுக்காக தான் நம்ம வந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பக்காவான டேப்பா போடணும். அதாவது ரொம்ப ஹெவியாவும் போடக்கூடாது, லோவும் போடக்கூடாது. ஹெவியா போட ஏன் ஹெவியா போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சப்போஸ் நீங்க ஒரு பேக் லைட் மாத்த வரீங்கன்னா, நீங்க ஹெவியா ரெட் டேப் போட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த டிஸ்ப்ளே கழட்டவே முடியாது. கண்டிப்பா உடையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதேபோல ரொம்ப லோ குவாலிட்டில டிஸ்ப்ளே அதாவது ரொம்ப லோ குவாலிட்டில நம்ம வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டுனாலும், அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அப்படியே லூஸ் கனெக்ஷன் தான் இருக்குது. டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வெளிச்சம் மாரி தெரியுது. அதனால ஒரு மிட் ரேஞ்ச் மீடியமான இருக்கிற டபுள் டேப் போட்டு ஓட்டுனீங்கன்னா, நம்ம கழட்டு கொள்ள மறுபடியும் வந்து டிஸ்ப்ளே பேக் லைட் போனாலும் கழட்டலாம். மறுபடியும் வேற டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இது மாரி வந்து வெரைட்டிலயே இருக்குது. பார்த்து வாங்கிக்கங்க. இப்போ இந்த டிவில வந்து பழைய டேப் கழட்டிட்டு, புதுசா டேப் ஒட்டிட்டேன். புதுசா டேப் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த டேப் மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் மாரி இருக்கும். அதையும் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். அதாவது டிஸ்ப்ளே மேல வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த டேப் மேல இருக்கிற ஸ்லீவ் வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து கீழ் பக்கமும், மேல் பக்கமும் டிஸ்ப்ளே சேர்த்து ஒட்டும். இது மாரி வந்து டேப் வந்து ஒரு மீடியமான டேப் வச்சு ஒட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப லோ குவாலிட்டி இருக்கக்கூடாது. ரொம்ப ஹை குவாலிட்டி இருக்கக்கூடாது. முக்கியமா அந்த ரெட் டேப் மட்டும் போடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட டிஸ்ப்ளே நானே உடைச்சிருக்கிறேன். இப்ப நம்ம கடையில பார்த்தீங்கன்னா, இப்ப இது பிடி பேனல் தான் போட சொல்லியிருந்தாங்க. இதே பிடி பேனல் வந்து நம்ம கடையில ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. முக்கியமா நீங்க டிஸ்ப்ளே வாங்குறீங்கன்னா, எல்ஜி பேனலு, அதுக்கப்புறம் இந்த ஸ்காட் பேனலு, அதுக்கப்புறம் பிடி பேனலு, அ போய் பேனல் முக்கியமா. இது மாரி பேனல் வாங்குனா மட்டும் தான் வந்து எல்லா டிவிக்கும் வந்து சூட்டபிள் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேட்குறாங்க. சாம்சங்கு பதிலாக நான் வந்து இந்த ஸ்காட் பேனல் தான் போடுவேன். அது கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரா தான் இருக்கும். அதாவது மல்டி எல்லா டிவிலயும் பார்த்தீங்கன்னா,
மேக்ஸிமம் இப்போ அது மாதிரி டிஸ்ப்ளே தான் வருது. அதனால அது மட்டும் அதிகமா வாங்கி வச்சிருக்கிறேன். பிடி பேனல் பொறுத்தளவுக்கு ரேர் தான். பிடி பேனல் சப்போஸ் நம்ம கடையில இல்லைன்னா, நம்ம நண்பர் கடையில போயிட்டு வாங்கி நான் டிஸ்ப்ளே மாத்தி குடுத்துருவேன். இந்த டிவில வந்து நான் டிஸ்ப்ளே வந்து அவங்க கேட்ட மாரி ஒரிஜினல் டிஸ்ப்ளே அதாவது பார்த்தீங்கன்னா, பிடி பேனல் தான் போடுறேன். இங்க பாருங்க. இது பிடி பேனலு. இந்த பேனல்ல பார்த்தீங்கன்னா, மேல ஒரு பேப்பர் இருக்கும். கீழ ஒரு பேப்பர் இருக்கும். அதாவது மேல் ஸ்டிக்கர் மட்டும் நம்ம எடுக்க தேவையில்ல. கீழ இருக்க ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டிவி மேல வந்து வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே டபுள் டப் ஒட்டியிருப்போம். அந்த டபுள் டப் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு லேயர் மாரி பிளாஸ்டிக்ல இருக்கும். அந்த டிஸ்ப்ளே மேல வச்சுட்டு தான், அதுக்கப்புறம் நாம வந்து எடுத்து விட்டுட்டு, ஒரு சேஃப்டிக்காக வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டணும். இப்போ வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக தான் செல்லோ டேப் போட்டு ஒட்டுறேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டிவி வந்து கஸ்டமர் உடனே வாங்கிட்டு போறதுனால, அந்த அளவுக்கு வந்து காஞ்சு போய் ஒட்டியிருக்காது. அதனால சேஃப்டிக்காகவே நான் செல்லோ டேப் போட்டு 4 பக்கமும் ஒட்டிட்டு, இந்த டிவி பாருங்க. என்ன டிஸ்ப்ளே இருந்தோ அதே மாரி டிஸ்ப்ளே போட்டு இந்த டிவிய சரி பண்ணிக்கிறேன். அதாவது குவாலிட்டில மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. படம் பார்க்கறதுக்கு கரெக்ட்டா அப்படியே தான் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மாத்தும்பொழுது, அந்த எஃப்எஃப்சி கேபிள் மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் பழைய கேபிளே இருந்தாக்கா, அத வந்து கிளீன் பண்ணிட்டு போட்டா தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு டிஸ்ப்ளே மாத்தும்பொழுது, அது சரியா கிளீனா இல்லன்னா, படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் வர மாரி இருக்கும். அப்ப நம்ம நெனைப்போம், டிஸ்ப்ளே வீணா போச்சா, மறுபடியும் வேற எதனா ப்ராப்ளமான்னு நெனைப்போம். அப்படிலாம் கிடையாது. எஃப்எஃப்சி வந்து சரியா போடலனா, ஏகப்பட்ட ப்ராப்ளம் மாரி காமிக்கும் நமக்கு. அதாவது கோடு கோடா வரும், நோ டிஸ்ப்ளே வரும். புது டிஸ்ப்ளே போட்டாலும் எஃப்எஃப்சி வந்து ப்ராப்ளம் இருந்தா, கண்டிப்பா வந்து இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாரி தெரியும். சில டைம்ல வந்து டீக்கான் கூட வீணா போயிடும். டீக்கான் மாத்துறதா இருக்கும். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்ப்ளே மாத்தும்பொழுதோ, பேக் லைட் மாத்தும்பொழுதோ, பேக் கவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியல் கேபிள் இருக்கு பாருங்க, அந்த கேபிள் வந்து சில பேர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. சில பேர் சால்டரிங் பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அத வந்து அ அதாவது அந்த ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுர்றாங்க. அது மாரி அதாவது நீங்க சரியா ஃபிட் பண்ணலன்னா, வீட்டுக்கு போனோனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நெட்வொர்க் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க முக்கியமா. வைஃபை சிக்னல் கிடைக்க மாட்டுது. சப்போஸ் கிடைச்சாலும் யூடியூப் சரியா ஓடல, Netflix சரியா ஓடல. அது மாரி வந்து கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏரியல் ஒயர் வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணலன்னா, இது மாரி நெட்வொர்க்ல சைட்லேருந்து ப்ராப்ளம் வரும். அத கண்டிப்பா வந்து கவனமா பாருங்க. சப்போஸ் நம்ம லாக் பண்ணாலும் கஸ்டமர் வீட்டுக்கு எடுத்துட்டு போம்போது, அது கண்டிப்பா லூஸ் ஆகி கீழ விழறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த டிவில நான் வந்து புதுசா டிஸ்ப்ளே மாத்திட்டேன். அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக செல்லோ டேப்பு சைட்ல போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த டிவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம டிஸ்ப்ளே மாத்தும்பொழுது, என்னென்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எல்லாமே சரியா இருந்தும், சில டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணும்போது, இந்த மேப்பிங் ப்ராப்ளம் வரும். அந்த மிரர் ப்ராப்ளம் வரும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, Tகான்ல வந்து சாஃப்ட்வேர் சரியா செட் ஆகலனா, அது மாரி ப்ராப்ளம் வரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எஃப்சி கேபிள் வந்து சரியா போடலனா, இது மாரி ஒரு மாரியா படத்தில வந்து நாய்ஸ் வர மாரி இருக்கும். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேம் டிஸ்ப்ளே கரெக்ட்டா போட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோவுல ஒரு பிரேம்லெஸ் டிவிய எப்படி டிஸ்ப்ளே மாத்தணும்? எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும்? எதெல்லாம் செக் பண்ணணும்? ஓரளவுக்கு வந்து புதுசா நீங்க பழகுறீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இத மாடல் வச்சு தான் நீங்க வேற ஏதாவது டிவி வந்ததுன்னா, சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சப்போஸ் டிஸ்ப்ளே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பேக் லைட் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது பிரேம்லெஸ் டிவில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.